முட்டை எதுவும் பிரச்சனையா? எதுக்கு அவசரமா வர சொன்ன? காரணம் இருக்கு. நீங்க சென்னையில படிச்சீங்களே, உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்னா சொல்லுங்க பாப்போம். ஏன் எது கேக்குற? சொல்லுங்க. கரெக்டா சொன்னா ஒரு நுங்கி ஃப்ரீயா தரேன். ஓ கணேஷ், அப்புறம் பிரதீப், விக்கி, அப்புறம் ஷார்ட் ஒருத்தர் இருப்பானே சீனு, அப்புறம் சந்துரு. ஐயோ, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? பொம்பளை புள்ள பேரா சொல்லுங்க. கரெக்டா சொன்னா கட்சி ஃப்ரீயா தருவியா? சொல்லுங்க. ரம்யா, வித்யா, அனு, சோனியா, பிரீத்தி, காவ்யா, மஞ்சு, கண்மணி, கத்திஜா, பிரியா, பூர்ணிமா, வரலட்சுமி. இவ்வளவுதானா? அப்புறம் ஸ்வேதா, அப்புறம் பிரீதா, அன்பு, திவ்யா. போதும் போதும். ஒழுங்கா படிச்சீங்களா இல்ல காலேஜ்ல வாட்ச்மேனா வேலை பாத்தீங்களா? பாவி, ஆம்பளைங்க பேரை யோசிச்சு யோசிச்சு சொல்றான், பொண்ணுங்க பேரை அப்படியே கடகடன்னு சொல்றான். எனக்கு தெரியாம இவ்ளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இதுல ஒரு பேர் கூட மேடம் பேர் வரலையே. மேடமா? எந்த மேடம்? மேடம் தான், உங்க ஃப்ரெண்டு. அவங்க பேரை மறந்துட்டீங்களே. வாங்க. ரம்யா, நீ எப்போ வந்த? உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? ஐயோ சின்னதா, அண்ணன் பாக்குறான். என்னாச்சு? இங்க பாரு. என் பேர் உனக்கு ஞாபகத்துக்கு வரல? அவ ஃப்ரெண்ட் பேர் கேட்டதுனால சொல்லல. லவ்வர் பேர் கேட்டிருந்தா உன்னை சொல்லியிருப்பேன். ஏய், உனக்கு சூப்பர் ஃப்ரெண்ட். அவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அவ ஃப்ரெண்ட் இல்ல, என் அத்தை பொண்ணு. அதான் சொல்லிருக்கேன்ல, அந்த பிசினஸ் மேக்னெட், அப்புறம் துணி வியாபாரம், அவளேதான். வாவ், மிஸ் அண்ணம் தானே நீங்க? அண்ணலட்சுமி. சாரி, உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அட, ஓகே. எங்க ஊர்ல தேங்காய் பால் ரொம்ப ஃபேமஸ். குடிக்கிறீங்களா? நான் வாங்கிட்டு வரேன், குடிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட விட ஸ்வீட்டா இருக்கும். ஏய், ஓடி வரேன்னு சொல்லவே இல்ல. டேய், கல்றா லூசு. என்ன இப்படி சொல்லாம திடுதுப்புன்னு வந்திருக்க? அது நாளைக்கு பெங்களூர்ல எக்ஸாம், அதான் போற வழியில உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்காக தான் வந்தியா? ஆமா. சரி, இவ செம்மையா ஆக்டிங் பண்ணிட்டாடா தெரியுமா? நீ வேணா இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேணா உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே போட்டா கொன்றுவேன் பாத்துக்கோ. சும்மா சாரி. பேசாம இவள உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. நம்ம 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இருக்கலாம்ல? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்தாங்க குடிங்க, அப்புறமா பேசுங்க. தேங்க்ஸ். நீ குடிக்கல? நீங்க குடிங்க, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்க ஊர் ஸ்பெஷல். அப்படியா? தேங்க்யூ சோ மச். ஓய், டேய், எப்ப கிளம்புற? நான் அப்படியே கிளம்புறேன். சரி வாங்க, எங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு எக்ஸாம் இருக்கு, பெங்களூர் வரைக்கும் போகணும். நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். சரி, அப்போ நீங்க பேசிட்டு கிளம்புங்க. நான் துணி ஸ்டாக் எடுக்கணும், லேட் ஆனா குடோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, நான் கிளம்புறேன். சின்னதா, பத்திரமா பார்த்து அனுப்பி வைங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. இந்த அப்படி குடுங்க. ஹெல்மெட் போட்டு போ. ஹே பேபி, நம்ம 2 பேத்தோட கல்யாணம் இவ கையில தான் இருக்கு. ஒருவேளை எங்க அப்பா நம்ம காதலுக்கு ஒத்துக்காமையும் போலாம்.
இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லாமலே போலாம். ம். ஸோ யார் என்ன சொன்னாலும் கேட்காது. எங்க அப்பா ஒரே ஒருத்தி சொன்னா மட்டும் கேட்பாரு. என்ன வேணாலும் செய்வாரு, எது சொன்னாலும் கேட்பாரு. யாரு? இந்தா இவதான். ஆ? ம். ஏய், என் அப்பாவோட உயிரே இந்த அண்ணன் தான். சரி வா போலாம். போலாம். வா. ஏய், முதல்ல என் ஊருக்கு வந்திருக்க. வா வீட்டுக்கு போயிட்டு போலாம். எங்க? வீட்டுக்கு போலாம். இல்ல பேபி, நான் உன் வீட்டுக்கு முதல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் நான் வலது காலை எடுத்து வச்சு மருமகளா தான் நான் உள்ள வருவேன். அப்பதானே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள போனதுமே நீ எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கணும். கடைசியா தான் நான் பெட்ரூம் பார்க்கணும். சரியா? அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். ம் ஆமா. சரி, எக்ஸாம் நல்லா எழுது. இந்த தடவையும் ஹை ரேங்க் எடுக்கணும் பாத்துக்கோ. நீயும் அப்படியே சும்மா இங்கேயே உட்காந்துராம மறந்துடாத. நெக்ஸ்ட் இயர் நீயும் எக்ஸாம் எழுதணும்ல. அப்புறம்டா, உன் அண்ணனுக்கு எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருடா. அப்பதான் நம்ம விஷயம் பேச முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். பஸ் கிளம்ப போகுது, வேமா ஏறு. ஏய், பேக்க புடி. பேக்லாம் எதுக்கு போற? பேபி பாய். ஏய், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுக்கு வாடி. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். பாய். 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 உள்ள போய் சீட்ல உட்காரு.